வணக்கம். இன்றைக்கு ஒரு கதையின் மூலமாக மெடிடேஷன், அதாவது தியானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். ஒரு திருடன் ஒரு நாள் அரண்மனை உள்ளே திருடச் சென்றான். அப்போது அவன் ராஜா குருவிடம் பேசுவதை கேட்கின்றான். ராஜா குருவிடம், எனது மகளுக்கான வரனை பார்க்க வேண்டும் குருவே என்றார். அதற்கு குரு, காலை நேரத்தில் ஆற்றங்கரை திசையில் செல்லுங்கள் ராஜா, அங்கே பல முனிவர்கள் அமர்ந்து இருப்பார்கள், அதில் ஒருவன் உங்கள் மகளின் எதிர்கால கணவராக இருப்பார் என்று சொன்னார். அதை கவனமாக ஒட்டு கேட்ட திருடனுக்கு ஒரு யோசனை வந்தது. அடுத்த நாள் காலை திருடன் சாதுவாக உடை மாற்றி ஆற்றங்கரையில் அமர்ந்தான். அங்கு பல உண்மையான முனிவர்கள் அமைதியாக தியானத்தில் இருந்தனர். அவர்கள் மத்தியில் திருடனும் அமர்ந்தான். அங்கு வந்த படையினர் முனிவர்களிடம் கேட்டனர், நீங்கள் எங்களுடைய இளவரசியை திருமணம் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டனர். எல்லோரும் மறுத்துவிட்டனர். பிறகு திருடனிடம் வந்து அவர்கள் கேட்டனர். அதற்கு அந்த திருடன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் முழு அமைதியுடன் தியானத்தில் இருப்பது போல் அமர்ந்திருந்தார். முதலில் தளபதி வந்து கேட்கின்றார். ஆனால் அவருக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. அவர் வருத்தப்பட்டு அமைச்சருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கின்றார். அமைச்சர் வந்தார். அவருக்கும் பதில் கிடைக்கவில்லை. சில மணி நேரங்கள் கடந்து சென்றன. இன்னும் திருடன் அமைதியாகவும் அசைவில்லாமலும் அமர்ந்திருந்தார். இறுதியில் ராஜாவே நேரடியாக வருகின்றார். அவர் அவனிடம், எனது மகளை திருமணம் செய்ய விருப்பமா உங்களுக்கு என்று கேட்கின்றார். அதற்கு அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. சுமார் சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த அமைதியால் ராஜாவின் உள்ளம் அதிர்ந்தது. ராஜா திருடனின் பாதங்களில் விழுந்து விட்டார். ராஜாவே விழுந்து விட்டார். அதனால் அவருடைய படைகளும் பரிவர்த்தனைகளும் அனைத்தும் விழுந்து விட்டன. அந்த நொடியில் திருடனின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவனுடைய உள்மனம் கூறியது, ஒரு சாதுவாக நடிப்பதால் இவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்றால் நான் உண்மையாக சாதுவாக மாறினால் என்ன ஆகும் என்று நினைத்தான். அந்த திருடன் அன்றைய தினமே ஒரு நல்ல மனிதனாக மாறினான். உங்கள் மனம் அமைதியாகவும் சலனம் இல்லாமலும் இருந்தால் நாம் விரும்பும் அனைத்தும் எளிதில் நம்மை தேடி தானாகவே வந்துவிடும். தியானத்தின் பொழுது நமது மனம் பல நிலைகளில் இயங்குகின்றது. அதாவது பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்ற நிலையில் இயங்குகின்றது. நாம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது பீட்டா அலைகளிலும், அமைதியாக இருக்கும் பொழுது ஆல்பா அலைகளிலும், தூங்கும் போது தீட்டா அலைகளிலும், ஆழ்ந்த தூக்கத்தில் டெல்டா அலைகளிலும் இருக்கும். பொதுவாக தியானம் தொடர்ந்து செய்து வந்தால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கும் போதே மனம் ஆழ்ந்த டெல்டா நிலையில் இருக்கும். அந்த நிலையில்